மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? யாராவது சொல்ல முடியுமா தோழர்? சிந்திக்கிறது. வேற ஏதாவது பதில் இருக்கா தோழர்? செயல்படுத்துதல். உற்பத்தி யார் சொல்ல? உற்பத்தின்னு யார் சொல்ல? சிரிப்பா? மிருகங்களும் சிந்திக்கிறாங்க தோழர். சிந்திப்பது இல்லைன்னு சொல்ல முடியாது, சிந்திக்கிறாங்க. அவர்களுடைய சொந்த வழியில் அவங்க சிந்திக்கிறாங்க. இப்போ கழுகு இருக்கு இல்லையா, கழுகு என்ன பண்ணுமா? பெண் கழுகை ஒரு ஆண் கழுகை அணுகுனா பெண் கழுகு என்ன செய்யுமா? தரையில் பறந்து ஒரு குச்சியை எடுத்துகிட்டு போய் மேலே பறந்து போய் கீழே போட்டுரும். அந்த ஆண் கழுகு போய் அந்த குச்சியை எடுத்துகிட்டு அந்த பெண் கழுகுகிட்ட தரணும். அதுக்கப்புறம் அந்த பெண் கழுகு மறுபடியும் உயர பறந்து அங்கேருந்து குச்சியை கீழே போட்டுரும். மறுபடியும் இந்த ஆண் கழுகு பறந்து இந்த குச்சியை எடுத்துகிட்டு போய் அதுக்கிட்ட கொடுக்கணும். அது இன்னும் மேலே போய் பறந்து போய் மறுபடியும் கீழே போட்டுரும். இது மறுபடியும் கீழே போய் கொடுக்கணும். அந்த பெண் கழுகுக்கு தனக்கு நம்பிக்கை வரும் முறை இந்த டெஸ்ட்டை ஆண் கழுகுக்கு பண்ணிகிட்டே இருக்கும். அது சிந்திக்காமல் எப்படி பண்ணும் அது? ஆகவே விலங்குகள் தங்களுடைய சொந்த விதத்தில் மிருகங்கள் சிந்திக்கிறாங்க. அந்த தோழர் சொன்ன மாதிரி அடிப்படை வேறுபாடு மிருகத்துக்கும் மனிதனுக்கும் என்ன என்று சொன்னால், உயிரினங்களிலேயே மனிதன் மட்டும்தான் தனக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்கிறான். அந்த உற்பத்தி செய்வதற்கு உழைப்பை செலுத்துகிறான். அதுதான் அடிப்படை வேறுபாடு. எங்கேயாவது புலியோ மானோ போய் விவசாயம் செய்தா? இல்லை, மனிதன் தான் செய்கிறான். அதுதான் அடிப்படை வேறுபாடு. மனிதன் மனிதனாக இருப்பதற்கு உழைப்பு தான் காரணம் தோழர். மார்க்சியத்தினுடைய கோட்பாடு.